வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சலனம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்ப்பவர்களை அதிரடிக்கும் அசுர அழகு. 21 முடிந்து 22இல் நடை பயிலும் அழகு மயில் சந்தியா. முதலில் அவளை சந்திக்க நேர்ந்த விதத்தை அசை போட்டு பார்க்கிறான் அரவிந்தன். மயிலாப்பூர் ராவ் கடையில் சட்டைக்கு அளவு கொடுத்துவிட்டு அவரோடு தையர் கூலிக்கு பேரம் பேசி கொண்டிருந்த போது மின்னல் வீசியது போன்ற ஒளி வெள்ளம். சிறுவன் ஒருவனை கையில் பிடித்து கொண்டு ஓர் இளம் நங்கை நின்று கொண்டிருந்தாள். ராவ், இவனுக்கு அளவிடுங்க. குயில் கூவியது போன்ற குரல். ராவ் இயந்திரமாக இயங்கத் தொடங்கினார். அரவிந்தன் கண்களால் அந்த நங்கையை அளவு எடுத்தான். ஒல்லியான உடற்கட்டு, பொன்னிறம், சாதாரண ஊதா நிற புடவை கட்டியிருந்தாள். காதில் செயற்கை தோடு, கழுத்தில் மிக மெலிதான தங்கச் சங்கிலி, மேலே மின் விசிறி சுழன்றதால் அலைந்த கூந்தல் உதிரிகளை கைகளால் சரி செய்து கொண்டிருந்தாள். ராவ் அளவு எடுத்து முடித்தார். பொடியன் சிறு குறும்புகளை செய்து கொண்டிருந்தான். அவளுடைய அதட்டலை சிறுவன் பொருட்படுத்தவில்லை. உங்க அண்ணன் வரலையாம்மா? ராவ் அக்கறையோடு விசாரித்தார். வேலைக்கு போயிருக்கார். அண்ணி கை வேலையா இருக்காங்க. அதனால தான் நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அடுத்த வாரம் கொடுத்துடுவீங்களா? ராவிடம் பேசிய அவள் பார்வை மருந்துக்கு கூட அரவிந்தன் பக்கம் திரும்பவில்லை. ஆனால் அரவிந்தன் அவள் மீது வைத்த பார்வையை கொஞ்சம் கூட நகர்த்தவில்லை. வந்த காரியம் முடிந்ததும் பையனை இழுத்து கொண்டு அவள் புறப்பட்டு போய்விட்டாள். மறுபடியும் அந்த மின்னல் வராதா என்ற ஏக்கத்தோடு வாசற்புறத்தை பார்த்தான் அரவிந்தன். என்ன சார், நீங்க இன்னும் புறப்படலையா? இவ்வளவு நேரம் அவன் இருந்ததையே ராவ் கண்டுகொள்ளவில்லை. அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கேன், நினைவுக்கு வரல ராவ் என்று இழுத்தான் அரவிந்தன். ராவ் ஒரு ஓட்டவாய் கிடுகிடுவென்று அவளை பற்றிய விவரங்களை ஒப்பிக்க ஆரம்பித்து விட்டார். ஓ, சந்தியாவா? சந்திரனோட தங்கை. முதல் வகுப்புல டிகிரி பாஸ் செஞ்சிருக்குது. டைப்பிங், சுருக்கெழுத்து எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கு. வேலை மட்டும் கிடைச்ச பாடில்ல. ஏன் சார், உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை காலி இருந்தா சொல்லுங்களேன். பாவம், ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அது. ராவ், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க, ஒரேடியா பேசாதீங்க. அரவிந்தன் மனதிற்குள் அப்போதே ஒரு கணக்கு போட்டு கொண்டான். எப்படியும் அவளுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். ராவ், நல்ல நேரத்துல இதை சொன்னீங்க. எங்க அலுவலகத்துல ஒரு வேலை காலியாகும் போல இருக்கு. எதற்கும் அந்த பொண்ணை வந்து பார்க்க சொல்லுங்க. யார பார்க்கணும்? ஆர்வமாக கேட்டார் ராவ். என்னத்தான் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான் அரவிந்தன். நம்பிக்கை இல்லாதவர் போல. உங்களையா என்றார் ராவ். ஆமாம். பேண்டின் பின்பக்கம் இருந்த பையில் கையை விட்டு விசிட்டிங் கார்டை எடுத்து ராவிடம் தந்தான். 2 மணியில் இருந்து 4 மணி வரை என்னை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அரவிந்தன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அதோடு மறந்தும் போனான். சுமார் 1 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் அரவிந்தன் சாவகாசமாக இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு காஃபியை ரசித்து குடித்து கொண்டிருந்தான். திடீரென்று தன் முன் தோன்றிய சந்தியாவை பார்த்ததும் இன்ப அதிர்வால் துள்ளி போனான். கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தேவதை போல அவள் நின்று கொண்டே இருந்தாள். உட்காருங்க மிஸ். அமைதியாக உட்கார்ந்தாள். மிஸ்டர் ராவ் உங்களை பார்க்க சொன்னார். என் பெயர் சந்தியா. தெரியும். எப்படி தெரியும் என்பதைப் போல விழியை உயர்த்தினாள். எல்லாம் ராவ் சொன்னார். அழைப்பு மணியை அழுத்தவும் பணியாள் வந்து நின்றான். நல்ல காஃபியா ஒன்று கொண்டு வா. சாரி, நான் காஃபி குடிக்கிறதில்ல. சந்தியா அவசரமாக மறுத்தாள். டீ அல்லது குளிர்பானம்? நோ, எந்த பழக்கமும் இல்லை. பணியாள் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். நான் கூட வேலைக்கு சேரும் முன்னால உங்களை போலத்தான் இருந்தேன். நாளாக மாறி போயிட்டேன். வசீகரமாக சிரித்தாள். பின்னர் கைப்பையில் கொண்டு வந்திருந்த தன் சர்டிபிகேட்டுகளை அவன் முன் அடுக்காக வைத்தாள். அவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தான். சந்தேகம் கேட்பதைப் போல அவள் முகத்தை வேறு உற்று உற்று பார்த்தான். அன்றைக்கு பார்த்ததை விட அருகில் பார்த்ததில் அப்சரசாக தோன்றினாள். அவன் மெலிதாக போட்டிருந்த பவுடர் மனம் அவள் மெலிதாக போட்டிருந்த பவுடரின் மனம் அவன் நாசியை இம்சைப்படுத்தியது. மூச்சை இழுத்து விட்டான். அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வாய் திறந்த போது தெரிந்த பளீர் என்ற பல் வரிசை அவனை பரவசப்படுத்தியது. திருட்டு பார்வை ஏராளமாய் பார்த்தான். பெண்களுக்கு இயல்பாய் இருக்கும் தற்காப்பு உணர்வால்
சற்றே தள்ளி உட்கார்ந்தாள். உடலை போர்த்தி மூடிக்கொண்டாள். அவளுடைய மாற்றத்தை அவன் கண்டுகொள்ளவில்லை. மறுபடியும் அழைப்பு மணியை அழுத்தினான். பணியாள் வந்து நின்றதும், அசோகனை அழைத்து வா என்றான். அசோகன் என்றால் அசோக சக்கரவர்த்தியை நினைத்து கொள்ளாதீர்கள் என்று அவள் பக்கம் திரும்பி கிண்டல் செய்தான். சந்தியா லேசாக சிரித்தாள். 50 வயது இருக்கும் ஒரு முதியவர் சடுதியில் வந்து நின்றார். மிஸ்டர் அசோகன், இது மிஸ் சந்தியா. இதெல்லாம் இவங்களோட சர்டிபிகேட்ஸ். நான் சரி பார்த்துட்டேன். ஒரு விண்ணப்பத்தை எழுதி வாங்கிக்கங்க. பவ்யமாக அவற்றை பெற்றுக்கொண்ட அவர் சந்தியா பக்கம் திரும்பி, வாங்கம்மா என்றார். ப்ளீஸ் கோ வித் ஹிம் என்றான் மிடுக்கான ஆங்கிலத்தில். நன்றி சார் என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி போல அசோகன் பின்னால் போனாள் சந்தியா. அவளுக்கே திகைப்பாக இருந்தது. அடுத்த நாளே வேலையில் சேர சொல்லி வீட்டுக்கு தபால் வந்திருந்தது. சம்பளம் 2000 என்று போட்டிருந்ததை பார்த்ததும் துள்ளி குதித்தாள். அரவிந்தனை பற்றி தவறாக எண்ணினோமே என்று மனதிற்குள் வருத்தம் தெரிவித்துக் கொண்டாள். அதற்கடுத்த நாள் அரவிந்தனின் அறைக்குள் நுழைந்ததும் அட்டகாசமாக வரவேற்றான். மீண்டும் அசோகனிடம் அனுப்பி வைத்தான். வேலையில் சேர்ந்ததற்கான வழக்கமான பேப்பர்களில் கையெழுத்தை வாங்கி கொண்டதும் அசோகன் ரகசியமான குரலில் சொன்னார், சந்தியா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கியம்மா. ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. அவளுடைய அளவில்லாத மகிழ்ச்சியோடு இனம் தெரியாத உறுத்தலும் சேர்ந்து கொண்டது. அந்த மிகப்பெரிய தனியார் ஸ்தாபனத்தின் எம்டி பொறுப்பை வகிக்கும் அரவிந்தனின் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கவரத் தொடங்கியது. தினந்தோறும் 8 மணி நேரம் அவனோடு கூட இருந்து வேலை செய்ய வேண்டியதாகிவிட்டது. கடிதங்கள் டிக்டேஷன் கொடுத்தால் அவனுடைய ஆங்கில புலமை பளீர் என தெரியும். வார்த்தைகளுக்காக அவன் தயங்குவதே கிடையாது. அவன் நினைக்கும் முன்பே வார்த்தைகள் வரிசையாக வந்து நின்று கொள்ளும் போலும். அவனுடைய சுறுசுறுப்பும் நேர்த்தியாக காரியங்கள் செய்யும் பாங்கும் நினைவாற்றலும் விரைந்து முடிவு எடுக்கும் தன்மையும் பல சமயங்களில் சந்தியாவை வியப்பில் ஆழ்த்தியது உண்டு. ஊடுருவி பார்க்கின்ற அவன் பார்வையை தாங்க முடியாமல் சந்தியா தத்தளித்தது உண்டு. வெகு இயல்பாக தருவதைப் போல் அவளுடைய விரல்களை தொட்டுக்கொண்டு சில சமயம் பேப்பர்களை அவள் கரத்தில் தருவான். வெகு நளினமாக அதை தவிர்த்து விடுவாள் சந்தியா. மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக தான் அரவிந்தன் பால் ஈர்க்கப்படுவதை உணர தலைப்பட்டாள் சந்தியா. தன்னை பற்றி நாசுக்காக ஒரு முறை அவளுக்கு தெரிவித்தான். அலுவலக வேலைகளை அவள் மீது சுமத்தி கொண்டிருந்தவன் திடீரென்று தன் கை கடிகாரத்தை பார்த்து, ஓ மை காட், மணி 5:30 ஆயிட்டுதே என்றான். சந்தியா வினயமாக கேட்டாள், ஏன் சார், வீட்டுக்கு அவசரமா போகணுமா? வீட்டுக்கா? வீட்டுல யார் இருக்காங்க? நான் தனிக்கட்டை என்றவாறு லேசாக சிரித்தான். அவனது அந்த சிரிப்பின் ரீங்கார அலைகளால் தாக்கப்பட்டவள் போன்று தன் அழகிய உடலை நெளித்து உட்கார்ந்த சந்தியாவின் கன்னங்களில் செம்மை படரத் தொடங்கியது. பிறகு அவள் தனியாக இருக்கும்போது யோசித்தாள். கட்டுக்கட்டாக சம்பளம், அமோகமான அந்தஸ்து, கட்டுக்குலையாத இளமை, இத்தனையும் இருந்தும் ஏன் ஒண்டிக்கட்டையாக இருக்கிறார்? பாவம், யாருக்காகவாவது காத்து கொண்டிருக்கிறாரா? அடுத்த நாள் சந்தர்ப்பம் வரும்போது சற்று துணிவுடன் கேட்டுவிட்டாள். அதற்கும் அவனிடமிருந்து கிடைத்தது ஒரு சிரிப்புதான். சந்தியா, நிஜமா உனக்கு புரியலையா? நாற்காலியை விட்டு சடார் என்று எழுந்து அவள் இருக்கைக்கு மிக அருகே வந்தான். இருவர் கண்களும் அப்போது மிக அருகில் நெருங்கி ஒன்றை ஒன்று நேர்பட சந்தித்து விட்டு தாழ்ந்தன. அவள் கரத்தை லேசாக பற்றியவாறு சொன்னான், நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு இன்னும் புரியலையா டியர்? சந்தியாவின் முகம் குப் என்று சிவந்தது. நெற்றியில் வியர்வை அரும்பு கட்டியது. நிஜமாகத்தான் சொல்கிறாரா இவர்? அசோகனின் எச்சரிக்கை அசந்தர்ப்பமாக அவள் மனதை நெருடியது. ஆனால் இதுவரை அவளிடம் கொஞ்சம் கூட கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளவில்லையே. அவசரமில்லை, யோசித்து சொல் சந்தியா. ஆதூரத்துடன் அவள் தோளில் லேசாக தட்டினான். சந்தியா சிலிர்த்து கொண்டாள். ஒன்றுமே நடவாதது போல சில நாட்கள் ஓடின. அலுவலகத்திலும் ஏதேதோ பிரச்சனைகள். எனவே விச்சிராந்தியாக பேசுவதற்கு கூட நேரமில்லை. அன்று சந்தியா அவசர அவசரமாக அலுவலகத்தை விட்டு புறப்படும் போது அரவிந்தன் கேட்டான், சந்தி, எனக்கு பதிலே சொல்லலையே. கொஞ்சல் இழையோடியது. அவள் தயங்காமல் பதில் சொன்னாள், ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து என் பெற்றோர்களை பாருங்களேன். நாளைக்கே நான் வர தயார்.
ஆர்வத்துடன் அவளை வளைத்து பிடிக்க துடித்தான். அதை தவிர்ப்பதற்காக சட்டென்று பின்னால் நகர்ந்து கொண்ட சந்தியா ஒரு மோகன புன்னகையுடன் நெளிந்து விலகி அவனை கடந்து விடு விடுவென்று நடக்கத் தொடங்கினாள். மாலை 6 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லி வீட்டு முகவரியெல்லாம் வாங்கி வைத்து கொண்டான். அரவிந்தன் அழகை ஆராதிப்பவன். பெண்களின் பலவீனம் அவனுக்கு அத்துப்படி. சந்தியாவின் அழகு அவனை வெறி கொள்ள செய்தாலும் அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும் என்பதற்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஈர்க்கத் தொடங்கினான். ஆரம்பத்தில் எல்லா பெண்களையும் போலவே அனுபவித்துவிட்டு கை கழுவி விடவே நினைத்தான். ஆனால் சந்தியாவின் வித்தியாசமான போக்கு அவனை வெகுவாக கவர்ந்து விட்டது. திருமணம் வரை போவதற்கு அவன் தயாராகிவிட்டான். வாங்க சார் என்று அன்போடு வரவேற்றார் சந்தியாவின் அண்ணன். அது ஒரு மத்திய தர வகுப்பை சேர்ந்த வீடு என்பதை பளிச்சென்று தெரிவித்தாலும் வெகு நேர்த்தியாக சுத்தமாக இருந்தது. நடுநாயகமாக இருந்த கூடை நாற்காலியில் அவன் உட்கார்ந்து கொண்டான். அலுவலகம் முதல் அரசியல் வரை அலசி கொண்டிருந்தார் சந்தியாவின் அண்ணன். வாங்க என்று ரத்தின சுருக்கமாக கேட்டுவிட்டு அறைக்கு உள்ளே நுழைந்து கொண்டாள். என்ன சார், உங்க தங்கை என்னை வர சொல்லிட்டு உள்ள போய் நுழைஞ்சு கொண்டிருக்காங்க. அவளோட உயிர் தோழி ராதிகா வந்திருக்கா. பேசி முடிக்கிற வரை இந்த உலகமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. தப்பா நினைக்காதீங்க. 2 பேரையும் இங்க கூப்பிடுறேன் என்றவாறு, சந்தியா, ராதிகா, 2 பேரும் ஹாலுக்கு வாங்க என்று உரக்க கத்தினான். பொன் நிறமான கேசரியும் சூடான வடையும் கொண்ட பிளேட்டை எடுத்து வந்து அரவிந்தன் முன் வைத்தாள் சந்தியா. காஃபி குவளையை ஏந்தி வந்தாள் ராதிகா. நான் ராதிகா என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டாள். நேருக்கு நேர் அவளை பார்த்தான். தங்க விக்கிரகம் போல் இருந்தாள். அவள் அப்படியொன்றும் பிரமாதமான அலங்காரம் செய்து கொண்டிருக்கவில்லை. ஊதா நிற மெல்லிய வாயில் புடவை, அதற்கேற்ற ரவிக்கை, கழுத்திலே மிஞ்சாத நகைகள். அழகோவியமாக தன் எதிரே வந்த அவளையே இமைக்காமல் பார்த்ததில் அவனுக்கு சர்வமும் மறந்துவிட்டது. பிரமிப்பில் ஆழ்ந்து விட்டான். சார், டிஃபன் சாப்பிடுங்க என்று சந்தியாவின் குரல் உசுப்பிவிட அவளை உற்று பார்த்தான். ராதிகாவின் முன் சந்தியாவின் அழகு கொஞ்சமும் எடுபடவில்லை. தன் நிறுவனத்தை பற்றி வாய் ஓயாமல் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான் அரவிந்தன். சந்தியா எல்லாத்தையும் சொல்லி இருக்கா என்றாள் ராதிகா. கம்பெனி ரகசியம் எதையும் உங்ககிட்ட சொல்லலையே என்று கேட்டுவிட்டு கலகலவென சிரித்தான். சுமார் 1 மணி நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எதற்காக வந்தானோ அதையே மறந்துவிட்டு விடை பெற்று செல்ல எத்தனித்தான். சந்தியாவுக்கு வியப்பாக இருந்தது. ஆனாலும் முகத்தில் அதை காட்டவில்லை. வெளியே சோவென்று மழை பெய்து கொண்டிருந்தது. சார், தயவு செய்து ராதிகாவை போற வழியில விட்டுட்டு போக முடியுமா? சரி என்று சம்மதித்தான் அரவிந்தன். கார் வழுக்கி கொண்டு ஓடியது. மறுநாள் காலை அலுவலகத்துக்கு வந்த சந்தியா புயல் போல அரவிந்தனின் அறைக்குள் நுழைந்தாள். குட் மார்னிங் சந்தியா என்றான் புன்முறுவலுடன் அரவிந்தன். சார், உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா சந்தி என்று கொஞ்சினான். அருகில் நெருங்க பார்த்தான். சார், அங்கேயே இருங்க. நேற்று இரவு ராதிகாவை டிராப் செய்த போது அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அரவிந்தனின் முகம் இருண்டது. ஏன், அவ ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா? எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்லிட்டா என்றாள் ஆவேசமாக சந்தியா. நான் உன்னை தப்பா பேசலையே. சந்தியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா உன்னைத்தான் திருமணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? ராதிகா உன்னை விட அழகுன்னு உனக்கு பொறாமை. சந்தியா இடை வெட்டினாள். இப்ப கூட சொல்லு ராதிகா, நீ தயாரா இருந்தா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ரெடியா இருக்கேன்னு சொல்லல? சந்தியாவின் குரல் ஓங்கி ஒலித்தது. இஷ், கத்தாத. நான் சொன்னது உண்மைதான். நான் என்ன உனக்கு தாலிய கட்டிட்டேன்? நீ என்ன கட்டுப்படுத்த சும்மா காதலிக்கத்தானே செஞ்ச? சந்தியாவுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. காதலி, அந்த புனிதமான வார்த்தையை கொச்சைப்படுத்தாதீங்க என்றவாறு விருட்டென்று அந்த அறையை விட்டு அகன்றாள். அசோகன் மேஜை மீது கால் கடுதாசியை வீசி எறிந்தாள். அவன் மௌனமாக அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட
அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.